ஒரு நாள் கைலாயத்தில் சிவன் தியானத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி அங்கே வந்தாங்க. சுவாமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி பார்வதி தேவி கேட்டதும் சிவன் கண்ணை திறந்து எதிரே நின்று பார்வதி தேவியை பார்த்தாரு. சொல்லு பார்வதி, உனக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். நீ என்ன பேசணும்னு நினைக்கிறாயோ அதை இப்பவே பேசு. சுவாமி, நாம் 2 பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போகலாம். கொஞ்ச நாளாவே நாம் 2 பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போகவே இல்லை. எனக்கு என்னமோ உங்க கூட பூலோக யாத்திரை போகணும் போல இருக்கு அப்படின்னு பார்வதி கேட்டதும் சிவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஒரு அதிசயம், என்னைக்கு இல்லாம பார்வதி பூலோகம் போகணும்னு கேட்குறாங்க. இதுக்குள்ள இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சிவன் ஆழமா யோசிக்க போது பார்வதி தேவி எதுக்காக பூலோகத்துக்கு போகணும்னு சொல்றாங்கன்னு காரணம் புரிஞ்சுது. உடனே பார்வதி தேவி கிட்ட, தேவி, நீ கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கனா, ஆனால் இந்த தடவை எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும், அப்பதான் பூலோகம் கூப்பிட்டு போவேன். மகாதேவா, நீங்கள் கேட்டால் என் உயிரை கூட கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக சத்தியம் செய்வேன். சொல்லுங்க, செய்கிறேன். பூலோகம் ஒரு மாயலோகம், அது ஒரு அதிசயம். அங்கே எது நடந்தாலும் உன் மனசை தொலைக்கக்கூடாது. ஏதாவது வேண்டும்னு கூட என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிங்க சாமி, நான் தடுமாற மாட்டேன். உங்ககிட்ட அது வேண்டும்னு கூட கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு விதத்தில் அதை சாதிப்பேன். இதுதான் என் சத்தியம் அப்படின்னு பார்வதி தேவி சிவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்க. அதான் சிவன் ஏற்றுட்டாரு. அடுத்த நொடியே 2 பேரும் மாறு வேடத்தில் பூலோகத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு ஊரில் கிட்ட போகும்போது ஒரு வீட்டில் இருந்து, சிவாயா, என்னை காப்பாத்து, இந்த பிரசவ வலியை தாங்க முடியல, என்னோட உயிரை போகிற மாதிரி இருக்கு, இந்த பிரசவ வலி இருந்து காப்பாத்து சிவாயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சிவன் மட்டும் அவரை கூப்பிடுற மாதிரி இல்லை என்று நடந்து போய்கிட்டே இருந்தார். பார்வதி தேவி மட்டும் அந்த பக்தியோட மனசை என்னன்னு தெரிஞ்சுக்காம புருஷன்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்க. சுவாமி, ஆபத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட குரல் உங்களுக்கு கேட்குதா? சொன்னல பார்வதி, இந்த பூலோகம் இங்கே எது நடந்தாலும் என்ன ஆனாலும் பார்க்கக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு, அப்படி போயிடணும்னு. இதுதான் நம் ஒப்பந்தம். ஆனால் ஏதோ அவங்க ஆபத்தில் இருக்காங்க, ஒரு பொண்ணு அப்படி கஷ்டப்படுறான்னா அது சாதாரண ஆபத்து இருக்காது சுவாமி. அதுலேயும் அவங்க உங்ககிட்ட தான் வேண்டிக்கிறாங்க. தேவி, பார்வதி, நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆஹா, இல்லை சாமி அப்படின்னு சொன்னதும் சிவன் பார்வதி 2 பேரும் நடந்து போனாங்க. அப்போ ஒரு இடத்துல கர்ப்பமாக இருக்கிற மாடு எங்கேயும் அசையாமல் முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது, ஈஸ்வரா, உன்னோட படைப்பில் பிறப்பும் நீதான், சாவும் நீதான். இப்போ என்னால் இந்த பிரசவ வலியை தாங்க முடியல, எனக்கு விடுதலை கொடுத்துரு ஈஸ்வரா அப்படின்னு சிவன்கிட்ட வேண்டிக்கிட்ட போது சிவன் அந்த மாட்டை பார்த்தும் பார்க்காதபடி நடந்து போகிறது பார்வதி தேவிக்கு பிடிக்கவே இல்லை. வெளியில் எதையும் காட்டாமல் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இப்படி யோசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தடுமாற மாட்டேன்னு சாமிக்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கோ பிரசவ வலி கஷ்டமானா அதுக்கு அர்த்தமே புரியல. அது என்னவோ எப்படி இருக்குமோ, சாமிக்கிட்ட கேட்டால் நான் தடுமாறிட்ட மாதிரி ஆகிடும், நான் செஞ்ச சத்தியம் கூட மீறின மாதிரி ஆகிடும், உடனே அவருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சிவன் பின்னாடியே நடந்து போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருட்டி ஆகிடுச்சு. ஒரு பக்தர் வீட்டிலே அன்னைக்கு தங்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு பக்தர் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு சிவன் பார்வதி 2 பேரும் படுக்கையில் படுத்தாங்க. பார்வதி தேவிக்கு மட்டும் பிரசவ வலினா என்ன அப்படியே பக்தி ஓஷ்டி இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் சிவன் பார்வதி கைலாயத்துக்கு போகும்போது நேற்று பிரசவ வலியால் துடிச்ச மாடு கண்ணுக்குட்டியோட நின்றுக்கிட்டே இருந்துச்சு. பிரசவ வலி துடிச்ச அவங்க ஒரு குழந்தையோட சந்தோஷமா நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி 2 பேரும் கைலாயத்துக்கு போனாங்க. கைலாயத்துக்கு போனதுலேருந்து பார்வதி மட்டும் சிவன்கிட்ட எதுவுமே பேசவில்லை. சிவன் நல்லபடியாகவே புரிஞ்சிட்டாரு, பார்வதி தேவியோட இந்த அமைதிக்கு காரணம் பிரசவ வலி அப்படின்னு. அதனால் இப்படி சொன்னார். பார்வதி, அந்த பிரசவ வலி என்பது எல்லா பெண்ணுக்கும் உண்டு. பிரசவ வலி என்பது தாய்மை, அந்த தாய்மை நான் உனக்கு இப்போ கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பார்வதி தேவி சந்தோஷப்பட்டாங்க. சில நாட்கள் அப்புறம் பார்வதி தேவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு பிரசவ வலியை அனுபவிச்சாங்க. அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு பெண்மணியும் அந்த மாடும் எதுக்காக சிவனை கும்பிட்டாங்கன்னு புரிஞ்சுது.
பார்வதி தேவி ஒரு அழகான குழந்தைய பெத்தெடுத்தாங்க. சிவன் பார்வதி சந்தோஷமா இருந்தாங்க.